கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியிலேயும் மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஜெயத்தோடு கூட தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழிய ஆரம்பத்தினுடைய முதலாவது வார்த்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினவர் தன் ஜீவனை விடுகிற நேரம் வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்தே பேசினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கலாம். ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யத்தை குறித்து கேள்விப்பட்டோம், கேட்டோம், அதை எதிர்பார்த்தோம். இன்றைக்கு நாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்கிறோமா, அதை குறித்து பேசுகிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை. உலக ராஜ்யத்தை பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை 3.5 ஆண்டுகள் அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்தாகவே இருந்துச்சு. ஆகவே இந்த காலவெளியில் நம்மை நாம் திருப்பிக் கொள்வோம், மனம் திரும்பிக் கொள்வோம். இதற்காக பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க, பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச, பரலோக ராஜ்யத்தின் காரியங்களுக்காக நம்மை அர்ப்பணிக்க நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமானதோ ஒன்றாயிருக்கிறது. என்றைக்கோ ஒரு நாள் நான் மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லி அதற்கு முடிவு எழுதுவதல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் அவர் சொல்லும்போது அது சமீபமாக இருந்தால் இன்றைக்கு அது எத்தனை சமீபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் எப்படி போகணும், பரலோக ராஜ்யம் போகணும்னா என்ன செய்யணும், அதை குறித்து பைபிள் என்ன சொல்லுது. புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பாருங்கள். பரலோக ராஜ்யம் போகிறதுக்கான வழிமுறைகள் ஏராளம் சொல்லி கொடுத்துருக்கிறார். அவைகளை படியுங்கள், வாசித்து தியானித்து அதனால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த காலவெளியிலேயும் இந்த வார்த்தையின்படி நாங்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதித்து நடத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.